எங்கேயா வேளாண்மை நல்லா நடக்குது, அங்கங்கேயும் பார்த்தா இது காஞ்ச நல்ல பூமியாக தான் இருக்குது. எங்கேயா வேளாண்மையும் ஒன்றுமே பண்ண முடியல. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே எது இருந்தது, நல்லா செழிப்பாக நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதான் எல்லாருமே பொட்டுன்னு எடுத்தா ரம்பம் போட்டு எல்லாத்தையும் மரத்தெல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. அப்புறம் எப்படியா நல்லெல்லாம் அங்கே இருக்கும்? மரம் வளர்த்தாதான் நல்லா தண்ணி வரும், விவசாயம்லாம் பண்ண வைக்கும். இதே போய் இப்படி இருப்பாங்க. அதான் காட்டை விற்று வீடு கட்டுறாங்க, ஃபாரஸ்ட்டை விற்று இது காலேஜ் கட்டுறாங்களே. இப்போ எப்படியா மரம்லாம் வளரும்? விவசாயி விதை விதைக்கும் போது வியர்வையை விதைத்து காய்ந்த விதைகளுக்கு ஈரமிட்டு சென்றான் விவசாயி. அந்த வியர்வையில் செழித்து அகமகிழ்ந்து தலைகணத்து தரை சாய்ந்தன கதிர்கள். ஒரு பக்கம் போயா. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டையே உரோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். தண்ணி இருக்காப்பா? அங்கே தண்ணி இல்லையா? போய்க்கா பார்ப்போம். இங்கிட்டாச்சும் தண்ணி அப்பே எங்கே தண்ணி இல்லைப்பா? சொன்னுச்சு ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. என்னப்பாச்சு? நல்லாவே வந்துட்டுலாரு. தண்ணி குடிக்காம இருக்கும், வந்து மயக்கம் போட்டு வந்துட்டாரியா. இப்போலாம் எல்லாம் மரத்தை வெட்டிடுறாங்க. இது இப்போலாம் எல்லா இடத்துலையும் வறண்டு போய் கிடக்கு. அப்புறம் எப்படி மழை வரும்? எல்லா இடத்துலையும் தொழிற்சாரெல்லாம் கட்டிடுறாங்க, காடு அழிச்சு விட்டு வீடு கட்டுறாங்க. அப்புறம் எப்படி எல்லாம் இப்போ உசுறு குலைக்க முடியும்? இதே மட்டும் இன்னும் 10 உசுறு கூட செத்து போவாங்க. தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்கப்பா. போனால் இல்லை, நல்லது நடக்காதியா. நம்ம ஏதோ ஒன்று இப்போ செஞ்சாதையா முடிவு எடுக்க முடியும். நல்லதாக செஞ்சீங்கயா. இப்போ ஊருக்கு செத்து போன மாரி நம்ம சொந்தக்காரங்க யாரும் செத்துன்னு போனான்னு போவாங்க. இப்போ நாளைக்கு நம்ம கூட போனாலும் போவோம். அதனால் ஏதோ நல்ல முடிவு நம்ம எடுத்தாங்கயா. ஒரு நல்லடக்கம் பண்ணிட்டு நம்ம என்னன்னு உட்காந்து பேசுவோம்டா. தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அடக்கம் பண்ணுறோம். எதுவுமே விட எல்லாம் கீழே இழுத்துடுறோம். பெரிய ஒரு பாம்பு தான். ஆமாண்டா. பாப்பா இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா, மனுஷ பைய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. இந்த மாதிரி விவசாயி வேற யாருக்கும் நடக்க போதியா? ஆமாயா, நம்ம இப்போ ஒரு இடம் வாங்கலாமாயா? இடம் வாங்குற அளவுக்கு காசு இல்லையா? என்ன பண்ணுறது? எங்கள் காட்டு பக்கத்தில் 4 ஏக்கர் காடு சும்மா தான் இருக்குது. அதில் நம்ம கண்ணு வைக்கலாமாயா? அந்த முடிவு வேணுமா நம்ம எடுக்கலாம். காடு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கண்ணு வச்சா எவ்வளோ நல்லா வளருன்னு பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்துல நல்லா இருக்கு. கண்ணை ஓரத்தில் வச்சு
எல்லா கண்ணுமே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனிச்சுன்னா எல்லாருக்கும் காற்று நிறையா கிடைக்கும், எல்லாரும் மழையும் பெய்யும். இன்னும் 2 மாதம் இருந்துச்சுன்னா எல்லா கண்ணுமே ரொம்ப பெருசாகிடும்டா. இது இன்னும் மீதி இருக்க இடத்துலையும் இன்னும் நிறையா கண்ணை வந்து வாங்கி வைக்கணும்டா. சரியா? ஆமாண்டா. ஏய், நம்ம வச்ச மரமும் வளர்ந்துருச்சு, மழையும் பெஞ்சிச்சுடா. ஜாலியா இருக்குடா. இதுவே எல்லாம் நம்ம மனசு வச்சு நிறைய மரம் வளர்க்கலாம்டா. அப்பா நிறைய வருதா? ஜாலிடா. சரி வா, சந்தோஷமா போலாம். இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லலாம் வா.